ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. மழை குறைந்ததால் கடற்கரைக்கு படையெடுத்த மக்கள். கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் எச்சரிக்கையாக இருக்க காவல்துறையினர் அறிவுறுத்தல். ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியை சூழ்ந்த வெள்ளப்பெருக்கு. மாணவர்கள், நோயாளிகளை படகு மூலம் மீட்டு மீட்பு குழுவினர். பாரதி பூங்காவில் மரக்கிளைகளை அப்புறப்படுத்தும் பணி தீவிரம். பூங்கா மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஏமாற்றம். இனி விரிவான செய்திகள். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதித்த கிராம பகுதிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக நிவாரணப் பொருட்களை வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட TN பாளையம், அபிஷேகப்பாக்கம், பாகூர், கரையாம்புத்தூர், மணல்மேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டார். மழை மற்றும் வெள்ள நீரில் மூழ்கிய வீடுகள், விளைநிலங்கள் மற்றும் பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்கள் ஆகியவற்றையும் பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் சூழ்ந்துள்ள வெள்ள நீரை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். இந்த நிகழ்வின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், வேளாண் துறை இயக்குநர் வசந்தகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். தண்ணி வரும்போது எங்களுக்கு ஒரு தகவல் வந்து வேணும் ஐயா. நாங்க ரொம்ப கரவட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த டைம்ல வந்தாலும் நாங்க என்ன பாதிச்சோம். பகுதி விவசாயம் ஃபுல்லா அழிஞ்சு போச்சு ஐயா. எங்களுக்கு வந்து தண்டவாரா போட்டாங்கன்னா எங்களுக்கு எத்தனை மணி நேரம் நாங்க அறிவிச்சே நாங்க நீச்சிக்கிறோம். விவசாய கார்டு இல்லைங்க ஐயா. நிவாரணம் கொடுப்பாங்க. நீங்க ஒண்ணு கொடுங்க. பொதுவாக அறிவிச்சிருக்கோம். சொல்றேன். நல்லதா சரி. வருமா ஐயா? வணக்கம் ஐயா. எங்க கோரிக்கை நிறைவேற்றுங்க. நாங்க கீழ வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இடத்த வந்து பார்க்கவே ஓடுறாங்க. சில அளவுக்கு வச்சுக்கிட்டா அம்மா தண்ணி போகுது ஐயா. எங்க வந்து காப்பீடு பண்ணி கொடுங்க. எங்களுக்கு நீங்க செஞ்சு விடுங்க. நாங்க எதுவுமே எதுவுமே கேட்கல ஐயா. எங்களுக்கு வந்து அந்த மதுவை கட்டி விடுங்க ஐயா. தண்ணியை பார்த்துட்டு எங்க பிள்ளைகளை மிரண்டு போய் ஓட்டு பார்க்க முடியாது. எதுவும் கேட்கல. கட்டி துணி கூட இல்லை எங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து நாங்க கஷ்டப்படுறோம். எங்களை வந்து காமது பண்ணி விடுங்க. அந்த மதுவை நீங்க கட்டி விடுங்க. உடப்பு உடச்சுக்கிச்சு. ஆமாங்க ஐயா. புதுச்சேரியில் பெஞ்சல் புயலுக்கு பிறகு வெயில் தலைகாட்ட துவங்கியதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு படையெடுத்தனர். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெஞ்சல் புயலாக உருவெடுத்தது. இதன் காரணமாக புதுச்சேரியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்பட்டு வந்தது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரை செல்லும் வழிகள் அனைத்தும் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு பேரிகார்டுகள் கொண்டு மூடப்பட்டன. பின்னர் பெஞ்சல் புயல் கரையை கடந்த பின்பு புதுச்சேரி முழுவதும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தி சென்றது. தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளதால் புதுச்சேரி கடற்கரை சாலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மழையும் குறைந்து தற்போது வெயில் தலைகாட்ட துவங்கியுள்ளதால் ஏராளமான மக்களும் கடற்கரைக்கு வர துவங்கியுள்ளனர். இருப்பினும் மீண்டும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் கடல் லேசான சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மலட்டாற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் வெள்ள நீர் புகுந்ததால் நோயாளிகள் மற்றும் மாணவர்களை பேரிடர் மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெய்த கனமழையால் வீடூர் அணை நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் புதுச்சேரி சங்கரபரணி ஆறு மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் கடந்த 3 நாட்களாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர்.
இந்நிலையில் திடீரென்று நீர்வரத்து அதிகரிக்கவே மலட்டாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ள நீரானது ரெட்டிச்சாவடி மற்றும் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் உள்ளேயும் புகுந்தது. இதன் காரணமாக மருத்துவமனை வெள்ள நீரால் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகள், பொதுமக்கள் மற்றும் மருத்துவர்கள் விடுதியில் தங்கி படிக்கும் மருத்துவ மாணவ மாணவிகளை ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் மற்றும் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து டிராக்டர் மூலம் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் டிராக்டர் மூலம் அழைத்து செல்லப்பட்ட நோயாளிகள் அருகில் உள்ள மகாத்மா காந்தி மருத்துவமனைக்கும், மாணவர்களை புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்புக் குழுவினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். திடீரென மருத்துவமனைக்குள் வெள்ள நீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் மத்தியில் பெரும் பரபரப்பு நிலவியது. கடந்த 3 நாட்களாக தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்குள் புகுந்ததன் காரணமாக புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் பிரதான சாலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. பெஞ்சல் புயல் காரணமாக முறிந்து விழுந்த மரக்கிளைகள் மற்றும் மின் இணைப்புகளை சரி செய்யும் பணி நடைபெற்று வருவதால் பாரதி பூங்கா பொதுமக்களுக்கு அனுமதியின்றி மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக பலத்த சூறை காற்றுடன் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. சுற்றி அடித்த சூறாவளி காற்றின் காரணமாக நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தும் மரக்கிளைகள் முறிந்தும் விழுந்து கிடந்தன. அதனை அப்புறப்படுத்தும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் புதுவை பாரதி பூங்கா புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக மூடப்பட்டது. தற்போது புயல் கரையை கடந்தாலும் முறிந்து விழுந்த மரங்கள் மற்றும் மரக்கிளைகளை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் சேதமடைந்த மின் கம்பிகள் மற்றும் மின் இணைப்புகளை சரி செய்யும் பணியில் மின்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பாரதி பூங்காவில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தற்போது மழை குறைந்து வெயில் தலைகாட்ட துவங்கியுள்ள நிலையில் பூங்காவிற்கு வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். பெஞ்சல் புயல் நிவாரணமாக 200 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரும் மக்களவை உறுப்பினருமான செல்வகணபதி மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் புதுச்சேரியில் ஒரே நாளில் 51 சென்டிமீட்டர் மழை கொட்டிய தீர்த்த நிலையில் புயலுக்கு 5 பேர் இறந்துள்ளனர் என்றும், வெள்ளத்தில் புதுச்சேரி காரைக்காலில் 25,000 ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏராளமானோர் வீடுகளை இழந்துள்ளனர் என்றும், 50,000 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும், பல பகுதியில் துணை மின் நிலையங்களில் தண்ணீர் மூழ்கியதால் மின்சாரம் இன்றி மக்கள் தவித்து வருவதாகவும், மீட்கப்பட்ட மக்கள் பள்ளி, அரசு கட்டடங்களில் தங்க வைக்கப்பட்டு இருப்பதால் மத்திய உள்துறை அமைச்சர் 200 கோடி ரூபாயை உடனடியாக நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றும் அதில் கோரப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி காரைக்காலில் புயலால் ஏற்பட்ட சேதத்தை கணக்கிட மத்திய குழுவை நியமிக்க வேண்டும் என்றும், மத்திய குழு அறிக்கை சமர்ப்பித்த பின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயல் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7,130 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 970 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.